பூ பாரு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வருதுல்ல. கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்கும் போல இருக்கு. அதுக்கு மேலேயே கூட இருக்கும். இவ்வளோ நாள் கழிச்சு பூக்குது. எங்கள் செடிங்க கிட்ட வந்து உட்காந்தாலே அழகோ அழகுங்க. கொட்டி கிடக்கிற மொட்டுங்க அந்த ரோஸ் செடியில் அவ்வளோ மொட்டு. அந்த இலையை பாருங்கள், இலையே பூ விட அழகாக இருக்குங்க. இதில் வந்து ரோஸை தாண்டி எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். இதை தான் பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நேச்சரை பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பாக அழகாக தான் இருக்கும். பிடிக்காதவங்க இருக்குவாங்களா என்ன தெரியலையே. உட்காருவோம் முடியும். இதுவும் நல்லா தான் எவ்வளோ நிழலாக இருக்குது பாருங்க. ஆனால் என்ன ஒன்று, நமக்கு மட்டும் பிடிக்கல, இங்கே ஸ்னேக்குக்கும் ரொம்ப பிடிக்குது. நானும் அங்கே இருந்தீங்கன்னு வந்துடும். சேஃப்டி இல்லை இருந்தாலும் உட்காந்துருக்கேன். வரும்போது எடுடா ஓட்டத்தை அப்படின்னு சொல்லி ஓடி போயிடணும். டிஸ்டர்ப் பண்ணாடி நான். மாம்ச தண்ணி ஊற்றுறாரு செடிக்கு. நல்லா குருட்டு வந்துருச்சு செடி, முருங்கை செடி. சரி, கொஞ்சம் பப்பாளி செடி தண்ணி கம்பல்சரி ஊற்றுவாங்களா? ஊற்ற மாட்டாங்க யாருமே. ஏன்னா எது கேட்கறது, சின்ன வாழையில சாப்பிட்றதுக்கு வேணா இதில் இருக்குதுல்ல. இதெல்லாமே நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் பறிச்சு அழகா போதும். இது பாறை நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும் இழுத்துக்கொண்டு அங்கே ஊற்று. ஒரேடியாக ஊற்ற முடியாது, பட் ஊற்றுற வரைக்கும் போதும். இந்த சமைச்சதெல்லாம் இந்த ஊற்றலாம் எறும்பாக வருது. இல்லை, அது உரம், அது காஞ்சிடும் ஒரு நாள் தான்.